பொண்டாட்டியை வந்து புருஷன் சந்தோஷமாக வச்சுக்கணும், ஆம்பளைங்க வந்து பொண்டாட்டியை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு 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 பேச்சு வழக்கில் அந்த வாக்கியம் பயன்படுத்தப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெண்கள் வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் அவங்க ஆண்களை விட சின்னவங்க அல்லது குழந்தைங்க, ஆண்கள் வந்து பெரியவங்க. அதனால் பெண்களை சந்தோஷமாக வச்சுக்கிற பொறுப்பு பெரியவர்களான ஆண்களிடம் இருக்கிறது அப்படிங்கிற பொருள் தான் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன் பெண்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், கண்கலங்காமல் பார்த்துக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்கள் ஆண்களை விட ஒரு தாழ்வான இடத்துல இருக்காங்க, ஆண்கள் உயர்வான இடத்துல இருக்காங்க. உயர்வு தாழ்வு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இழிவு என்பது தான் இழிவு என்பது தான் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்படிங்கும்போது ஆம்பளைங்க வந்து பொம்பளைங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், அதாவது கணவன் வந்து தனது மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணும், பெண்ணை வந்து கண்கலங்காமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஏன் நல்லா பார்த்துக்கிறானா உன்னைய, நல்லா பார்த்துக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் உன்னை நான் ராணி மாதிரி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது என்னென்னா, ஆண்கள் ஒரு பெரியவங்க, அதனால் அவனுக்கு அந்த பொறுப்பு சின்னவங்களான அல்லது தன்னை விட சிறியவர்களான குழந்தைகளான பெண்களை அல்லது குழந்தைகளாக தெரிகிற குழந்தைகள் போன்ற இயல்புடைய ஒன்றும் விவரம் தெரியாத இந்த பெண்களை நீ ஒழுங்காக பார்த்துக்கோ. உன்னை விட விவரம் குறைந்த அந்த குழந்தைகளாக இருக்கிற, விவரம் தெரியாமல் ஒரு குழந்தைகளாக இருக்கிற பெண்களை நீ பார்த்துக்கோ, ஒழுங்காக பார்த்துக்கோ, அவள் கண்கலங்காமல் பார்த்துக்கோ, அவளை சந்தோஷமாக வச்சுக்கோ, அந்த மாதிரி கேட்டதெல்லாம் வாங்கி கொடு, இப்படியெல்லாம் சொல்கிறதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண்கள் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் பெரியவர்களாகவும் பெண்கள் குழந்தைகளாகவும் இருக்கிறார்கள். அதுதான் நிலைப்பாடு. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண் பெண் இருவருக்கும் இடையான உறவுமுறை நிலைப்பாடு இப்படியாகத்தான் இருக்கிறது. ஆண்கள் பெரியவர்களாகவும் ஆண்களின் பார்வையில் பெண்கள் குழந்தைகளாகவும் இருக்கிறார்கள். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகமே ஆண்களோட பொறுப்பில் இருக்குது. இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது ஆண்களுடைய கடமை. அதனால் வந்து இந்த பெண்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது ஆண்களுடைய கடமை, ஆண்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்காக கூட இந்த நிறைய சலுகைகளை பெண்களுக்காக கொடுக்குறாங்களா, அதனால கூட இருக்கலாம். இல்லை, அதற்காக நம்ம அதுலேயும் நியாயமான சலுகைகளை தான் கொடுக்கணும். இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே வந்து பெண்கள் தான் பெரியவர்கள். பெண்களின் பொறுப்பில் தான் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அந்த உலகம் என்பது பெண்களின் பொறுப்பில் இருக்கிறது. பெண்களின் ஆட்சி தான் அங்கே நடக்கும். ஆட்சி அதிகாரத்தை வந்து நிர்வகிக்கிற பொறுப்பு இதெல்லாம் பெண்கள் தான் வச்சுப்பாங்க. ஆண்கள் அதற்கு உதவியாக இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து ஆண்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது வந்து பெண்களுடைய கடமை, வேலை. ஆண்களை வந்து ஆண் வந்து திருமணமான உடனே என்ன பண்ணுறான், தனது மனைவியோட வீட்டுக்கு போய் வாழ்கிறான். அவனுக்கு புகுந்த வீடு எது, அவனது மனைவியின் கூட்டு குடும்பம். அங்கே போயிடுறான் கல்யாணம் ஆன உடனே. கல்யாணத்துக்கு பிறகு அவன் வாழக்கூடிய இடம் வந்து தனது மனைவியின் கூட்டு குடும்பம். அப்படி இருக்கும்போது அங்கே போகிற அந்த ஆண் தனது மனைவியின் கூட்டு குடும்பத்திற்கு சென்று வாழுகிற அந்த ஆணை வந்து கண்கலங்காமல் பார்த்துக்கணும், கஷ்டப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்திடக்கூடாது, அவமானப்படுத்திடக்கூடாது, நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்கிட்ட தான் அறிவுரை சொல்லுவாங்க. இந்த பாரு, கல்யாணம் ஆகிடுச்சு, உன் புருஷனை நல்லபடியாக பார்த்துக்கோ, அவன் வந்து கண் கலங்குற மாதிரி எதுவும் பண்ணிடாத, மனசு வருத்தப்படுறாமல் நடந்துக்காத, சந்தோஷமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க. பெண்கள்கிட்ட மட்டும் கிடையாது, அந்த கூட்டு குடும்பத்தினர் அனைவரிடமும் எங்கள் பையனை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம், ஒழுங்காக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வச்சுக்கோங்க, அப்புறம் போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே வந்து பெண்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்கள் பெண்களின் பார்வையில் ஆண்கள் குழந்தைகளாக தெரிகிறார்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு. அப்புறம் வந்து அந்த ஆண் வந்து தனது மனைவியோட வீட்டுக்கு போய் வாழ்கிறானா, அப்போது ஒரு வாரம் ஒரு 10 நாள் கழித்து தனது அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவான். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அம்மா கேட்பாங்க, என்னடா உன் பொண்டாட்டி ஒன்று சந்தோஷமாக வச்சுக்கிறாளா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கிறாளா உன்னைய அப்படின்னு கேட்பான். ஆமாம்மா, நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தன்னுடைய அம்மாட்ட சொல்லுவான். உடனே அப்போ அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம்,
இந்த மாதிரி ஒரு உரையாடலே மாறி போய்டும். அந்த வாக்கியத்தின் பொருளே வேறு மாதிரி அதை பயன்படுத்துகிற அந்த தன்மை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்களை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது பெண்களுடைய கடமையாக இருக்கிறது, பெண்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனால் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது இப்போ ஆண் பெண் திருமண உறவு அப்படின்னாலே அதில் உடல் உறவு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் ஏன் உடலுறவு பண்ணுறோம், உடலுறவு பண்ணுறதுனால எதுக்காக உடலுறவு மேலே ஏன் சிலருக்கு ஆர்வம் இருக்குது, சிலருக்கு ஆர்வம் இல்லை. ஆர்வம் இல்லாமல் நிறைய ஒரு மனைவியை விட்டுட்டு வெளியூரில் போய் வேலை பார்ப்பாங்க, வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்ருப்பாங்க. இதெல்லாம் அறியாமை தான். உடலுறவை விட மிகப்பெரிய ஒன்று இந்த பணம் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. அதை உள்ளூர்லேயே நம்ம சம்பாதிக்கலாம். ஏன் மனைவியை விட்டுட்டு வருடக்கணக்கில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா அது ஒரு அறியாமை தான். இந்த உடலுறவோட முக்கியத்துவம், உடலுறவு எந்த அளவுக்கு நமக்கு நன்மை தருகிறது, நமது திறனை அதிகப்படுத்துகிறது. ஒருத்தரோட திறமைக்கு அந்த உடலுறவு, அந்த ஆண் பெண் அருகாமை உடலுறவு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு போட்டி இருக்குது, நம்ம நல்லா பேசுகிறது, கலகலன்னு பேசுகிறது, சிரிக்கிறது, இந்த உணர்வுபூர்வமாக ஒரு வாழ்வது, இது வாழ்க்கையில் நடக்கிற ஒரு போட்டி. அதாவது யார் நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கிறத விட பேசுகிறவங்கள வியந்து பார்ப்பாங்க. நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா பேசுகிறாவா, நல்லா பேசுவாவா, என்னால் பேசாமல் இருக்கு. இந்த மாதிரியான திறன்களுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது அந்த சரி பேசுகிறாரு அப்படின்னா அந்த பேச்சில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியான விஷயம் இருக்குது. மற்றவங்கள மகிழ்ச்சியாக இதில் ரொம்ப போர் அடிக்கிறாரு பேசி பேசி, ரொம்ப அறுப்பா அப்படின்லாம் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியாக பேசக்கூடிய அந்த தன்மை, ஒரு அன்போடு பேசக்கூடிய அந்த தன்மை, பாசத்தோடு பேசுது அந்த பேச்சில் பாசம் எந்த அளவுக்கு இருக்குது, அன்பு எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் உடலுறவு வச்சாக்கா அந்த இது வரும். உடலுறவு வச்சுட்டாக்கா அடிக்கடி ஒரு கணவன் மனைவி உடலுறவு வச்சுக்கிறாங்க, தினம் 2 வாட்டிலாம் வச்சுப்பாங்க. அந்த உடலுறவோட பயனை அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. உடலுறவு என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது என அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால தான் அவங்க தினம் 2 முறை கூட அவங்களால முடியுது, அதனால் வச்சுக்கிறாங்க. அதனால் இப்போ அதெல்லாம் அந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த உடலுறவு என்பது அந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது. அதனால் ஒரு கணவன் மனைவியை எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் சந்தோஷமாக வச்சுக்கிறான். அப்போ நிறைய பெண்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பெண்கள் அதுக்கு ஒத்துக்கிறது இல்லை. ஆண்கள் பெண்களை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு உடலுறவுக்கு கூடும்போதெல்லாம் எல்லா பெண்களும் ஒத்துக்கிறது இல்லை. ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி உடலுறவுக்கு அனுமதிக்கிற பெண்கள் இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் அனுமதிக்கிற பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அதை புரிஞ்சிக்க தெரில. அது எந்த அளவுக்கு, ஏன்னா அவங்கள நீங்கள் வெளியில் பெண்களை சுதந்திரமாக வேலைக்கு போக அனுமதித்து அப்போ 4 பேர்கிட்ட பழகி அப்போ மக்களுக்கு எது முக்கியமான விஷயம், பேசுகிற திறன் உடலுறவு வைத்து கொள்கிற நாள்களிலெல்லாம் பேசுகிற திறன் அதிகரிக்கிறது, சிந்திக்கிற திறன் அதிகரிக்கிறது, அன்று எல்லாம் வாழ்க்கை எளிதாக இருக்கிறது. உடலுறவு வைத்து கொள்கிற தினமெல்லாம் வாழ்க்கை என்பது எளிதாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, மூளை சிறப்பாக வேலை செய்கிறது, பேசுவது என்பது சிறப்பாக வருகிறது, நல்லா பேச முடியுது. இது போன்ற மாற்றங்களை கவனிக்க வேண்டும். உடலுறவு வைத்து கொள்ளும்போது அந்த நாட்களில் என்ன நடக்கிறது, ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை உடலுறவு வைத்தால் அடுத்து வரும் 2 நாட்களில் என்ன நடக்கிறது, அதன் பிறகு உடலுறவு வைத்து கொள்வதற்கு 1 வாரம் ஆயிடுச்சு, உடலுறவு வைத்து 1 வாரம் ஆகிவிட்டது, அதுபோன்ற நாட்களில் அவர்களுடைய திறன் எப்படி வெளிப்படுகிறது, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு சிறப்பாக பேசுகிறார்கள், எந்த அளவுக்கு அவர்களது பேச்சில் பாசம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, அதெல்லாம் கவனித்து பார்க்கணும். அப்போ உடலுறவு வச்சுக்கும் போது அந்த அன்பு பாசம் அதிகரிக்கிறது, பேசுவது சிறப்பாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, பிறர் நல்ல சிரிப்பெல்லாம் வருது. அப்போ இந்த அந்த உடலுறவினால் ஏற்படுகிற அந்த நன்மைகளை உணரும் போது அதை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை அடிக்கடி பண்ணணுங்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க. எப்படா அதற்கான வாய்ப்பு கிடைக்கும், விடக்கூடாது, அந்த வாய்ப்பை விடவே கூடாது, அது ரொம்ப அரிதான வாய்ப்பு. உடலுறவு என்பது ஒரு மிகச் சிறப்பான ஒரு செயல். அதனால் தன்னுடைய திறன் மேம்படுகிறது. உடலுறவு வைத்துக் கொள்வதன் மூலம் திறமை ஒருவருடைய திறமை மேம்படுகிறது, மூளை சிறப்பாக வேலை செய்கிறது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, உண்மையாக இருந்து உடலுறவு வைத்து கொள்ள வேண்டும். உடலுறவு வச்சுட்டு அப்படின்னா உடலுறவு வச்சுட்டாலே ஒருத்தருடைய திறன் மேம்பட்டு விடுமா அப்படின்னா எப்படி வேணாலும் வச்சுக்கலாமா. உடலுறவு வச்சுக்கிற மனைவிட்டு தான் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை.
நிறைய பெண்களை வந்து ஒரு கள்ள தொடர்பாக வச்சுக்கலாம், நிறைய ஆண்களை கள்ள தொடர்பாக வச்சுக்கலாம், உடலுறவு வச்சுக்கிட்டே இருக்கலாமே. அப்படி கிடையாது. பாதுகாப்புடன் உடலுறவு வைத்துக்கொள்ள வேண்டும். பாதுகாப்பு அது உண்மையாக ஒரு கணவன் மனைவி உடலுறவு வச்சுக்கிட்டாங்கன்னா அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டாங்கன்னா அதில் பாதுகாப்பு இல்லை, அதில் ஒரு வன்முறை பயம் இருக்குது. கள்ள தொடர்பு வச்சுக்கும்போது ஒரு வன்முறை பயம் இருக்குது. யாராவது சம்மந்தப்பட்டவங்க இப்போ ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு சொந்தமான மனைவி அவன் மனைவியுடன் கள்ள தொடர்பு வச்சுருக்கான்னா அந்த கணவனுக்கு தெரிஞ்சதுன்னா இவனுக்கு ஆபத்து. இந்த பயத்தோடு இது வச்சுக்கிறது. அதனால் வந்து பயத்தோடு கள்ள தொடர்பு வைத்துக்கொள்வதன் மூலம் அடிக்கடி கள்ள தொடர்பு மூலம் உடலுறவு அனுபவத்தை பெறுகிறவருக்கு கண்டிப்பாக வந்து அவருடைய மூளை சிறப்பாக வேலை செய்யும் என்றெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. சிறப்பாக வேலை செய்யாது. அதனால் வந்து ஒரு திறன் மேம்பட வேண்டுமென்றால் உண்மையாக இருந்து ஒரு மனைவிக்கு கணவனுக்கு மனைவி உண்மையாக இருந்து உடலுறவு வைத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் அந்த திறன் வந்து மேம்படும். அவர் பேசுகிற மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கும், பேச்சாற்றல் அதிகரிக்கும், பேசுவதை கேட்கின்ற ஆற்றல் அதிகரிக்கும், பேசுவதில் அன்பு அதிகமாக இருக்கும், பாசம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மூளை சிறப்பாக வேலை செய்யும், உடல் சிறப்பாக வேலை செய்யும். அன்றைய தின வாழ்க்கையை வந்து இப்போ உடலுறவு ஒருவருக்கு ஒரு ஆணும் பெண்ணும் உண்மையாக இருந்து உடலுறவு வைத்துக் கொள்கிற அந்த நாட்களிலெல்லாம் வாழ்க்கை என்பது ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கும், நல்லாயிருக்கும், ஒரு ஈஸியாக இருக்கும், வாழ்வதே எளிதாக இருக்கும். எளிதான வாழ்க்கைன்னா இதுதான், எளிதாக வாழ வேண்டும். எளிமைங்கிறது என்னென்னாக்கா வாழ்வது உனக்கு எளிதாக இருக்க வேண்டும். எளிமையான வாழ்க்கைன்னா சின்ன வீட்டில் வாழ்கிறது அதுவும் ஒரு எளிதான வாழ்க்கை தான். சின்ன வீட்டில் ஒரு சிறிய வீடு, அதில் வந்து உனக்கு நிறைய அதை பராமரிப்பது, அதை கட்டுவதற்கோ நிறைய பணம் செலவழிக்காது. அப்போ நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 5 லட்சம் போதும் ஒரு சிறிய வீடு கட்டுவதற்கு. அதில் ஒரு 5 லட்சம் 7 லட்சத்தில் ஒரு வீட்டை கட்டி முடிச்சிடலாம். பெரிய வீடு வேணும்னா அப்போ நிறைய சம்பாதிக்கணும், நிறைய கஷ்டப்படணும், அது கடினமான வாழ்க்கை. அப்போ எளிதான வாழ்க்கை என்பது ஒரு வீடு சிறிதாக இருக்க வேண்டும். ஆடம்பரம், பகட்டு, சொகுசு, சுகபோகத்தில் சொகுசான வாழ்க்கையில் சுகபோகமாக வாழ்வதில் ஒரு ஆர்வம், மோகம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ தான் எளிதாக வாழ முடியும். இல்லைன்னா பணத்தை சம்பாதிப்பதற்காகவே நம்ம நாள் கணக்கில் உழைக்க வேண்டிய அவசியம் வரும். அதனால் ஒரு எளிதான வாழ்க்கை என்பது இப்படியும் இருக்குது. இது ஒரு 50% தான். எளிதான வாழ்க்கையில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டை ஒரு சிறிய வீடாக வைத்துக் கொள்கிறீர்கள், சிறிய அளவில் கட்டி கொள்கிறீர்கள். அப்புறம் ஆணும் பெண்ணும் வேலைக்கு போனாங்கன்னா பொருளாதார சுமை என்பது ஒரு ஆணின் மீது மட்டுமே ஏற்றப்படாது. இதுவும் ஒரு எளிதான வாழ்க்கை எளிதாக வாழ்வதற்கு இதுவும் உதவுகிறது. அப்போ வாழ்க்கை என்பது எளிதாக வாழலாம். பெரும் மனைவி வீட்டில் இருக்காங்க, வேலைக்கு போகல, அப்போ கணவன் மட்டும் வேலைக்கு போகிறான் அப்படின்னா அவனுடைய அந்த குடும்ப சுமை பாரம் எல்லாமே அந்த ஒரு ஆணின் மீது சுமத்தப்படும். அப்போ வந்து அவனால் வந்து வாழ்க்கை என்பது கடினமாக மாறிவிடும். அப்போ மனைவியும் வேலைக்கு போகும்போது அவனுடைய சுமை குறையுது. அப்போ இன்னும் எளிதாக இருக்கிறது, வாழ்வது என்பது எளிதாக இருக்கிறது. இதுவும் வந்து அதில் மனைவி என்பது விவரமானவளாக இருந்தால் வாழ்க்கையில் தினம் பிரச்சனைகளை பகிர்ந்துக்கலாம். கணவனும் மனைவியும் இதன் மூலமும் வாழ்க்கை எளிதாக மாறுகிறது. இன்னொன்று இது எல்லாத்தையும் விட ஒரு அடிப்படையான உடலுறவு வைத்துக் கொள்வதன் மூலம் வந்து ஒரு 50% வாழ்க்கை, மீதி 50% வாழ்க்கை வந்து உடலுறவின் மூலமாகத்தான், ஆண் பெண்ணின் அருகாமையின் மூலமாகத்தான் அந்த வாழ்க்கை எளிதாகிறது. உடலுறவு வைத்துக் கொண்டால் மூளை சிறப்பாக வேலை செய்கிறது, உடம்பு சிறப்பாக வேலை செய்கிறது, பார்வை சிறப்பாக இருக்கிறது, பார்க்கிற திறனில் பார்வையில் அமைதி வருகிறது. அதனால் வந்து அந்த வாழ்க்கையே ஒரு உடலுறவு வைத்து கொண்ட ஓரிரு நாட்கள் வந்து வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்பவும் மகிழ்ச்சியாக போகும், மகிழ்ச்சியாகவும் எளிதாகவும் இருக்கும், வாழ்வதே எளிதாக இருக்கும். அதனால் உடலுறவு வைத்துக்கொள்வது என்பது ஒரு உணவு சாப்பிட்டா எப்படி நமக்கு தெம்பு வருது உடம்பில், அதே மாதிரி தான் அதுவும் ஒரு உணவு, அதுவும் ஒரு தேவை. அந்த தேவை பூர்த்தி செய்யப்பட்டால்தான் வாழ்க்கை என்பது எளிதாகும். அதனால் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கான அந்த தகுதி வந்து எப்போ வருது, ஒரு 16 வயசுலேருந்தே வந்து விடுகிறது. அந்த பருவத்திற்கு அந்த வயசுக்கு வந்திருந்த ஆணும் பெண்ணும் வயசுக்கு வருகிற அந்த 16 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வயசுலேருந்து ஒரு 60-70 வயசு வரைக்கும் உடலுறவு வச்சுக்க முடியும். உடம்பு உறுதியாக இருந்தால் 70 வயதிற்கு மேலே கூட வச்சுக்க முடியுமா என்னன்னு தெரில. 70 வயது வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 வருடங்கள் உடலுறவினால் அவர்களது வாழ்க்கை எளிமையாக நடக்கிறது.
அந்த 50 வருடங்களாவது அந்த தாம்பத்திய வாழ்க்கை, தாம்பத்திய தேவை அதை வந்து தினமும் இல்லை ஒரு நாள் டு ஒரு நாளோ அந்த உடலுறவு தேவையை அவர்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஒரு மாதவிடாய் டைமில் வந்து அந்த ஒரு 3 நாள் அதில் வந்து உடலுறவு வைத்து கொள்ளக்கூடாது. மற்ற நாள்களில் வந்து உடம்பு சரியில்லை, ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கணவனுக்கு உடம்பு சரியில்லை, அது போன்ற நாட்களில் ஆணும் பெண்ணும் உடற்சேர்க்கையில் ஈடுபட முடியாது. இப்படி தவிர்க்க முடியாத காரணங்களை தவிர்த்துவிட்டு மற்ற நாட்களில் உடலுறவு வைத்து கொள்வதற்கான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அது வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஏதாவது ஒரு வகையில் பிரிவு வந்துவிடும். வேலை நிமித்தமாக கணவன் வெளியூருக்கு போக வேண்டியிருக்கும், வெளியூரில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கும், வெளிநாடு போக வேண்டியிருக்கும். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் அருகருகே அங்குள்ள மக்கள் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார்கள், நாடோடித்தனமான வாழ்க்கையை வாழ்வதில்லை. தொழில் செய்வது அவர்கள் வீட்டுக்கு பின்புறமே, அவர்களது கூட்டு குடும்பம் இருக்கிற பின்புறமே வயல்வெளி இருக்கிறது, விளைநிலம், அவர்களுக்கான விளைநிலம் இருக்கிறது. 5 நிமிடத்தில் அவர்களது விளைநிலத்திற்கு அவர்கள் நடந்தே சென்று விடுவார்கள். அவ்வளவு தொலைவில் தான் அது இருக்கிறது. அதனால் வந்து எக்காரணம் கொண்டும் அந்த ஆண் பெண் இருவருக்கும் இடையே அந்த இடைவெளி என்பது ஏற்படாது. அதனால் நெருக்கமாகவே அவர்கள் இருப்பார்கள். அன்பு செலுத்துவதில் அங்கே ஒரு போட்டி நடக்கும். அன்பு செலுத்துவதில், பேசுவதில், உடலுறவை பேசுவதில் ஒரு போட்டி நடக்கும். பேசுவது, சிரிப்பது, சந்தோஷமாக இருப்பது, இதற்கெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு ஊக்கத்தை தருவது எது? அன்பு செலுத்துவதில் ஊக்கத்தை உங்களுக்கு எது கொடுக்கும் அப்படின்னா, அன்பு செலுத்துவதில் உடலுறவு என்பது கொடுக்கிறது. அதனால் வந்து ஒரு 16 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அங்கே காதலிப்பதற்கான அனுமதி கொடுக்கப்படுகிறது. காதலிப்பவர்கள் அனைவருமே உடலுறவு வைத்துக் கொள்வதற்கான அனுமதியும் கொடுக்கப்படுகிறது. அதனால் வந்து 16 வயதிலிருந்து ஒரு 60-70 வயது வரைக்கும் உடலுறவு கொள்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு அங்கே உறுதி செய்யப்படுகிறது. அதனால் அங்கே வந்து அவங்க டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இருக்க மாட்டாங்க. மகிழ்ச்சியாக வாழ்வது தான் அவரது இலக்கு. அனைவருடைய இலக்கும் அதுதான். ஆடல், பாடல், விளையாட்டு, பேசுவது, சிரிப்பது, இந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கைக்கு அதுதான் அங்கே நடக்கிற ஒரு போட்டி. யார் மகிழ்ச்சியாக வாழ்வது? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவை? உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் இருக்கக்கூடாது. அப்புறம் அது மட்டும் போதுமா? நோய் இல்லைன்னா போதுமா? நோய் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு இந்த உடலுறவு என்பது மிக முக்கியம். ஒரு ஆண் பெண் உறவு முறை, அருகாமை, ஒருத்தருக்கு ஒருத்தர். சரி, ஒரு 70 வயசுக்கு மேலே அப்போ வந்து உடலுறவு வச்சுக்க முடியாது, 60 வயசுக்கு மேலே உடலுறவு வச்சுக்க முடியாது அப்படின்னா அப்போ அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியாதா? அது வந்து உடலால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை. 60 வயசுக்கு மேலே வச்சுக்க முடியாது. அதே நேரத்தில் அவங்க வந்து ஒரு கணவன் மனைவியாக இருந்து கட்டி பிடிக்கலாம், முத்தமிடலாம், தடவலாம், தொடலாம், பேசுவார்கள், பார்ப்பார்கள், உரிமையோடு பார்ப்பார்கள், உரிமையோடு பேசுவது. இதுவே வந்து ஒரு அடிப்படையான தேவையை பூர்த்தி செய்து விடுகிறது. ஒரு உரிமையோடு பார்ப்பது, உரிமையோடு கட்டிப்பிடிப்பது, உரிமையோடு தொடுவது, இது வந்து ஒரு கணவன் மனைவி. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது. வெறும் உடலுறவு மட்டும் கிடையாது, உண்மையாக இருக்க வேண்டும், உரிமையோடு உடலுறவு வைத்து கொள்ள வேண்டும். இப்போ கள்ளத்தொடர்பில் வந்து உரிமை இல்லை, அது வேறொருவனின் மனைவியாக இருக்கலாம், வேறொரு பெண்ணின் கணவனாக இருக்கலாம். அதனால் உரிமை என்பது யார் திருமணம் செய்து கொண்டிருக்கிறாரோ அவருக்குத்தான் இருக்கிறது. அதனால் திருட்டுத்தனமாக உடலுறவு பண்ணுறதுனால உங்களுக்கு உடலுறவு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறுகிறது அல்லவா? அந்த மாற்றம் என்பது கள்ளத்தொடர்பில் இருந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் உங்கள் மூளை சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் என்றால் உரிமையோடு ஒரு பெண்ணுடன் உடலுறவு வைத்துக்கொள்ள வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். உங்கள் மனைவிக்கு, உங்கள் கணவனுக்கு உண்மையாக இருந்து உடலுறவு வைத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் மூளை சிறப்பாக வேலை செய்யும். உங்களுடைய திறமை வந்து உங்களுக்கு வாழ்வது எளிதாக இருக்கும், மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. உங்கள் பேச்சில் அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக அது மாறும். உடலுறவு வைத்து கொண்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் ஒழுங்காக வேலை செய்யும். அதனால் பிடித்தவங்களோட உடலுறவு வச்சுக்கணும். இதில் இதுவும் ரொம்ப முக்கியம். பிடித்தவங்களோட உடலுறவு வைக்கணும். பிடித்தவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு பயனை தரும், ரொம்ப மகிழ்ச்சியை தரும். உடலுறவு வைத்து ஒரு ஆணும் பெண்ணுக்கும் இடையில் அவ்வளோ ஈர்ப்பு இருக்கணும். ஒரு காந்தத்தை போல் ஒட்டி கொள்கிற அந்த ஈர்ப்பு என்பது இருக்கணும், அந்த தேடல். அப்போ எந்த அளவுக்கு பிடிச்சி அவங்களுக்கு உண்மையாக இருந்து உடலுறவு வைத்து கொள்ளும்போது உரிமையோடு உடலுறவு வைத்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அது கணவன் மனைவி உறவில் தான் அது சாத்தியம். அப்போ ஒரு பாதுகாப்பு அதில் கிடைக்கும். யாருமே அதை வந்து தப்பாக சொல்ல மாட்டாங்க. அது கணவன் மனைவி அப்படிங்கிறதுனால சமூகமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அவர்களை யாராவது இடையூறு செய்தால் சமூகமே தட்டி கேட்கும்.
நீ யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கேட்கும். அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்புடனும் உரிமையோடும் உண்மையோடும் உடலுறவு கொள்வதால் அதன் மூலம் மூளை சிறப்பாக வேலை செய்யும், உடம்பு சிறப்பாக வேலை செய்யும், உடம்பில் நோய் வராது, மகிழ்ச்சியாக வாழ்வார்கள், பேசுவதில் அன்பு இருக்கும், பார்வையில் அன்பு இருக்கும். அன்போடு பார்க்கணும். மற்றவங்கள பார்க்கும்போது நீங்கள் அன்பு இருக்கணும், அந்த பார்வையில் அன்பு இருக்கணும், அந்த பாசம் இருக்க வேண்டும். அதான் ஒரு பார்வைக்கான. பேசும்போது அதில் ஒரு அன்பு இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அன்பு இல்லாமல் பார்க்கக்கூடாது. இப்போ உடலில் நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம பார்வையில் அன்பு இருக்காது, பாசம் இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க வலியை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. உடலில் நோய் அவங்க உடலில் இருக்கிற நோயின் காரணமாக அவர்கள் எப்பொழுதும் ஒரு வலியை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். அதனால் அவர்கள் பார்வையில் அன்பு இருக்காது, பாசம் இருக்குது. அதனால தான் பார்வையில் நம்ம பார்க்குற பார்வையில் அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும். அப்படின்னா என்ன, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் இப்போ நோய் வந்துருச்சுனாலே உடல் உறவில் ஈடுபடுவதில் குறைபாடு வந்துவிடும். அதனால் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் உடலுறவு வச்சுக்க முடியும். உரிமையோடும் உண்மையாக இருந்தும் அந்த உடலுறவு வைத்துக் கொள்வதன் மூலம் அதன் மூலம் நிறைய நன்மைகள் கிடைக்கும். நீ அந்த ஒரு முறை உடலுறவு இப்போ ஒரு வேளை சாப்பிட்டா எப்படி ஒரு 2-3 மணி நேரத்துக்கு உங்களுக்கு தெம்பாக இருக்குதுல்ல, அதே மாதிரி ஒரு முறை உடலுறவு வைத்தால் ஒரு 2 நாட்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அப்புறம் திரும்ப உடலுறவு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. அதுக்காக தான் கல்யாணங்கிறது ஏன் பண்ணாங்க அப்படின்னா, இப்படி ஒரு தேவை இருப்பதால் தான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு திருமண உறவு மூலமாக தான் சாத்தியம். அது நீங்கள் உண்மையாக இருக்கணும், அதெல்லாம் இருக்கல. அது உண்மையாக இருக்கணுங்கிறது நிர்பந்தமாகி விடுகிறது. நீ உனது மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பது உனக்கு நிர்பந்தமாகி விடுகிறது. கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பது ஒரு மனைவிக்கு கட்டாயமாகி விடுகிறது. அது அந்த ஒரு மனைவி தனது கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பது அந்த கணவனின் கணவனின் தேவையாகி விடுகிறது. அது ஒரு நீதியாகி விடுகிறது. அதனால் அதை மீறினா கண்டிப்பாக யாரும் அது தண்டனையாகவும் பார்க்கப்படுகிறது, தண்டனைக்குரிய ஒரு தவறாக பார்க்கப்படுகிறது. அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க, அருகருகே அதாவது நாடோடித்தனமான வாழ்க்கை, பிழைப்பிற்காக ஊர் விட்டு ஊர் போய் மனைவியை பிரிந்து குழந்தைகளை பிரிந்து இது போன்ற வாழ்க்கையை வாழ போகிறதில்ல. பக்கத்தில் எப்போதும் அவங்க ஒரு கணவன் மனைவியாக காதலன் அருகருகே வாழ்கிறார்கள். அவர்களிடம் மூட நம்பிக்கை கிடையாது. அதனால் உடலுறவு வைத்துக் கொள்வதனால் ஏற்படுகிற நன்மைகளை அவர்கள் புரிந்திருப்பார்கள். அதனால் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு எதெல்லாம் ஊக்கம் அளிக்கிறது, உடலுறவு கொள்வதற்கான ஆர்வத்தை எதெல்லாம் அதிகரிக்கும் அதை அவங்க தேடி போவாங்க. அப்போ தான் அடிக்கடி உடலுறவு வச்சுக்க முடியும். பிடிச்சிருக்கணும், ரொம்ப பிடிச்சிருக்கணும். அப்போ தான் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு அப்போ தான் காம உணர்ச்சி அதிகரிக்கும். எனக்கு நிறைய பேருக்கு ஃபீலிங்ஸே வராது. பிடிக்காதவங்களை திருமணம் செஞ்சாக்கா ஃபீலிங்ஸ் எல்லாமே வராது. அதனால் அந்த காம உணர்ச்சி அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா பிடிச்சவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாக்கா காம உணர்ச்சி அதிகரிக்கும். அப்புறம் உண்மையாக இருக்கணும், உண்மையாகவும் பாதுகாப்பாகவும் உடலுறவு வைத்துக் கொள்வதன் மூலம் அந்த மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது அவர்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக அவர்கள் போட்டி போடுவார்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்களுடைய நோக்கம், அவர்கள் இன்ஜினியர் ஆக முடியாது, டாக்டர் ஆக முடியாது. ஏன்னா அங்கே பள்ளிகள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது, அங்கே புத்தகங்கள் கிடையாது. அதனால் அவங்க அதுக்காக அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க கிடையாது, எழுத படிக்க தெரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு போதுமான வாழ்க்கைக்கு தேவையான கல்வி அது. எழுத படிக்க தெரிஞ்சிருப்பாங்க, கணக்கு வழக்கு தெரிஞ்சிருப்பாங்க. இது கவிதை எழுதுவார்கள். நான் கண்டுபிடித்த அந்த கவிதை, அந்த முறையைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். அது மாதிரி அதான் மனித உயிர்களுக்கான கவிதை எழுதுகிற முறை. கவிதை எழுதுவாங்க, கதை சொல்லுவாங்க, ஓவியம் வரைவாங்க, சிற்பம் செய்வார்கள், விளையாடுவாங்க, இப்போ உடற்பயிற்சி செய்வார்கள். இப்படி ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வார்கள். அங்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு போட்டி நடக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா என்னென்னா சிரிச்சுக்கிட்டே வாழ்கிறது கிடையாது. சிரிப்பு, அழுகை, துயரம், கவலை, ஏமாற்றம், கோபம், பழி உணர்ச்சி, இது எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது தான். இது எல்லாமே மனித உணர்வுகள் தான். உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பேர் தான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சின்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை, அழுகை வரணும், சிரிப்பு வரணும், கோபத்தை வெளிப்படுத்தணும், பயத்தை வெளிப்படுத்தணும், ஏமாற்றத்தை வெளிப்படுத்தணும், கவலை வெளிப்படுத்தணும், துயரத்தை, துன்பத்தை, சோகத்தை, துரோகத்தை எல்லாமே கலந்த எல்லா உணர்வுகளையும் சந்திக்கணும். நீங்கள் சந்திக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
நம்ம எந்த உணர்வுகளையும் சந்திக்கிறதில்ல, எல்லாம் தனியாக இருக்காங்க, தனித்தனியாக இருக்காங்க. மொபைல் ஃபோனை பார்த்துட்டு தனித்தனியாக இருக்காங்க. நம்ம ஒரு உணர்வுபூர்வமான வாழ்க்கை வாழ்கிறதே இல்லை, மகிழ்ச்சியாக வாழவே இல்லை. உணர்வுகள், அனைத்து விதமான உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிற வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. மகிழ்ச்சின்னா என்னென்னா, மகிழ்ச்சியாக வாழ்கிறாயா அப்படின்னா அனைத்து விதமான உணர்வுகளையும் உன்னால் வெளிப்படுத்த முடிகிறதா? அனைத்து விதமான உணர்வுகளையும் வெளிப்படுத்தணும். கவலை, துன்பம், சோகம், துக்கம், துயரம், பழி உணர்ச்சி, துரோகம், ஏமாற்றம், ஏமாற்றப்படுவது, ஏமாற்றுதல், ஏமாற்றுவது, இந்த மாதிரி சுயநலம், பொது நலன், பிறர் நலன், தியாகம், இப்படி அனைத்து விதமான உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. நம்மளை பற்றியே நமக்கே தெரியணும். நமக்குள்ளே இப்படிப்பட்ட உணர்வுகள்லாம் இருக்கா? இன்றைக்கி வெறும் உடம்பாக தான் இருக்கிறோம். வீட்டில் பார்த்திங்கன்னா, வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி ஒரு உடம்பாகத்தான் நாம் இருக்கிறோம். நமக்குள்ளே இவ்வளோ உணர்வுகள் இருக்கிறதா, இவ்வளவு உணர்ச்சிகள் இருக்கிறதா, அதை நம்ம தெரிஞ்சிக்கவே முடியல. நமது உடலில் இவ்வளோ உணர்ச்சிகள் இருக்கிறதா? கவலை இருக்கிறது, கோபம் இருக்கிறது, பழி உணர்ச்சி இருக்கிறது, துரோகம் இருக்கிறது, தியாகம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, இப்படி ஏராளமான உணர்ச்சிகள். ஏக்கம் இருக்கிறது, ஏக்கம் இருக்கிறது, தூக்கம் இருக்கிறது, மயக்கம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, போதை இருக்கிறது, தாகம் இருக்கிறது, காமம் இருக்கிறது, காதல் இருக்கிறது, இப்படி அப்புறம் இப்படி எல்லா விதமான உணர்ச்சிகளும் நம்மக்கிட்ட இருக்குதா? அதை சந்திக்கணும். அதற்கு தான் இந்த உறவுமுறை என்பது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. உங்களுக்கு டிவி கிடையாது, புத்தகம் கிடையாது. பொழுதுபோக்குக்காக நீங்கள் புத்தகம் படிக்க முடியாது, டிவி பார்க்க முடியாது, மொபைல் ஃபோன் பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே மின்சாரமே கிடையாது. அதனால் அவங்க பொழுதுபோக்குங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, பேசுவது தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது தான் அவங்களுடைய பொழுதுபோக்கு. அதனால் அவங்க அவங்க பேசும்போது, பழகும்போது, பழகுவது, பேசுவது, விளையாடுவது, விளையாட்டில் வெற்றி பெற துடிப்பது, இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்குள்ளேயே அவங்க இவ்வளோ உணர்ச்சிகள் நம்மிடம் இருக்கிறதா? நமக்குள் இவ்வளோ உணர்ச்சிகளா? உணர்ச்சி பல்கலைக்கழகமாக நாம் இருக்கிறோம். அப்போ அது அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். நமக்குள்ளே நாம் சில இடங்களில் ஒரு குழந்தையா சீப்பாக நடந்துப்போம், சில இடங்களில் ஒரு பெரியவர்களுக்கான தன்மையோடு நடந்துப்போம், ஒரு மெச்சூரிட்டி, அதாவது பெரியவர்களுக்கான தன்மை, ஒரு தியாகத்தோடு நடந்துப்போம், விட்டு கொடுப்போம், விட்டு கொடுக்க மாட்டோம். சில விஷயத்தில் விட்டு கொடுத்துருவோம், சில விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டோம். சில விஷயத்தில் அந்த மாதிரி, சில விஷயத்தில் அடிமையாக இருப்போம், சில விஷயம் நம்மளை அடிமைப்படுத்தாது. சிலருக்காக நம்ம அழுவோம், சிலருடைய அன்பு கிடைக்கலங்கிறதுக்காக அழுவோம். அந்த மாதிரி பிடிவாதமாக இருப்போம். அந்த மாதிரி நிறைய உணர்ச்சிகள் நம்ம உடம்புல இருக்குது. நம்ம உடம்புல நிறைய உணர்ச்சிகள் இருக்குது. அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற மாதிரியான அதற்கு வாய்ப்புகள் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். நம்மளை தனிமைப்படுத்தி விடக்கூடாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்மை தனிமைப்படுத்துவதற்கு நிறைய காரணம் இருக்குது. வேலையில் 8 மணி நேரம் அப்படின்னா என்ன, குடும்பத்தோடு அவங்க பிரித்து வச்சிடுறாங்க. வேலையில் நீ 8 மணி நேரம் வேலை செய்யணும்ப்பா அப்படின்னா நீ உன் குடும்பத்தோடு நீ யாரையும் சந்திக்க கூடாது, வேலை மட்டும் பார்க்கணும் 8 மணி நேரம். அப்புறம் டிவி, மொபைல் இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே இருந்துடுறாங்க. நம்மளை பிரித்து வச்சுட்டாங்க. இதெல்லாம் நம்மளை பிரிக்கிற வேலைகள், பிரிக்கின்ற நடைமுறைகள். இதெல்லாம் ஒன்று கூட விடாமல், ஒற்றுமையாக பேச விடாமல் தடுக்கின்ற நோக்கத்தில் உருவான கண்டுபிடிப்புகள் தான் மொபைல் ஃபோன். இதெல்லாம் சினிமா, புத்தகங்கள், பள்ளிக்கூடங்கள், தொழில் செய்கிற முறை, இதெல்லாம் அப்படி தான். அதனால் இதெல்லாம் நம்மளை பிரித்து இன்றைக்கி நம்ம தனியாக இருக்கிறோம். நம்ம வெறும் உடம்பாக இருக்கிறோம். நமக்குள்ள உணர்ச்சிகள் இருக்கா, கோபங்கள் இருக்கா, தாகங்கள் இருக்கா, ஏக்கங்கள் இருக்கா, கவலைகள் இருக்கா, எதுவுமே நம்மளை பற்றியே தெரிஞ்சிக்க முடியல. அப்படியே வயசாகி செத்து போயிடுறோம். போர் அடிக்குது, இந்த வாழ்க்கையை போர் அடிக்குது. நம்மளை பற்றியே நம்ம தெரிஞ்சிக்க முடியல. நமக்குள்ளே இருக்கிற அந்த உலகம், உணர்ச்சி குவியல்கள், உணர்ச்சி கொப்பளங்கள், அதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நமக்குள்ள ஒரு உணர்வு எரிமலை இருக்கிறது, உணர்ச்சி எரிமலை நமக்குள் இருக்கிறது. என்றுமே அடங்காத, கொப்பளித்து கொண்டே இருக்கிற உணர்ச்சி எரிமலை. அது கூட இன்றைக்கி அடங்கி போச்சு. அது கூட அப்படி ஒன்று இருக்குதானே தெரில. அதை தேடி போகணும். ஒவ்வொரு இடத்துலையும் நாம் எப்படி நடந்துக்கிறோம், பகை உணர்ச்சி, பழி உணர்ச்சி, எல்லாமே மனித உணர்ச்சி தான். சண்டை போடுவது, சமாதானம் அடைவது, இதெல்லாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம். அப்படியே ஒரு
ஒரு இயந்திரங்கள் போல் இருக்கிறோம். இயந்திரம் போல் இயந்திரங்களோடு இயந்திரங்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் ஆனால் அது அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு அப்போது அங்கே வாழ்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா உணர்ச்சிகளை தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ உணர்ச்சிகள் இருக்கும். பேசுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, ஒன்று கூடி நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க, ஒரு பதட்டத்தோடு இருப்பாங்க, ஒரு பிரசவ நேரத்தில் பதட்டத்தோடு இருப்பாங்க. இன்றைக்கி நமக்கு அது கூட இருக்காது. ஏன்னா டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துடுறாங்கள, அதனால் என்னன்னாலும் டாக்டர் பார்த்துருவாங்க. ரொம்ப பதட்டமே ரொம்ப குறைஞ்சிரும். ரொம்ப நமக்கு பெருசாக இருக்காது. ஒரு ஹார்ட்டில் ப்ரெஷர்னா டாக்டர் பார்த்துப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாமே சாதாரணமாக போயிடுச்சு. அதனால் பதட்டம், ஒரு பயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டமே இல்லாத வாழ்க்கை. அப்போ ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே மருத்துவமனை கிடையாது. அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு பிரசவத்தை கடந்து போகிற ஒரு அந்த பெண்ணை சுற்றிய அந்த குடும்பத்தினர், கணவன், அவங்களுடைய பரிதவிப்பு, அதெல்லாம் அதை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஒரு மருத்துவமனை இல்லாத காலகட்டத்தில், இல்லாத ஒரு உலகில் மருத்துவர்கள் மெத்த படித்த மருத்துவ படிப்பு பெரிய மருத்துவ படிப்பு படித்த மருத்துவர்கள் இல்லாத அந்த உலகில் அவர்கள் அங்கே நடக்கிற ஒரு பிரசவத்தை கடந்து போகும்போது அவர்களுக்கு ஏற்படுகிற பரிதவிப்பு, படபடப்பு, அப்போ ஒழுங்காக சுகப்பிரசவம் நடந்து விட்டது, அந்த ஒரு வலியை கடந்து வருகிற அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அதை தான் மறுபிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்களோ, அது மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் அவ்வளோ அற்புதமாக அவர்களுக்கு வாழ்க்கையே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஒரு வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய அனுபவங்கள் இருக்கும். அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா அப்படின்னு பல்ல காட்டிகிட்டே இருக்கிறது தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடையாது. ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்கள் அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி அழுவாங்க. நான் அழமாட்டேன், சிரிக்க மட்டும் தான் செய்வேன் அப்படின்லாம் கிடையாது. அழணும், சிரிக்கணும், கோவப்படணும், பயப்படணும், ஏமாற்றணும், ஏமாறணும், பழிவாங்கப்படணும், கவலைப்படணும், துக்கப்படணும், துயரப்படணும், தூங்கணும், ஏங்கணும், மயங்கணும், அப்புறம் இப்படி நிறைய எல்லா வித உணர்ச்சிகளையும் சந்திப்பதற்கான வாழ்க்கை தான் உணர்வுபூர்வமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. எல்லா வித உணர்ச்சிகளையும் நீங்கள் உங்கள் உடம்புல தான் இருக்குது, ஆனால் அதை சந்திக்கணும். அதற்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. நாமெல்லாம் இப்போ மகிழ்ச்சியாகவே வாழவில்லை என்பது தான் உண்மை. எல்லோரும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. கணவன் மனைவி கூட அதிகமாக பேசிக்கிறது இல்லை, ஒரு குடும்பத்தார் கூட அதிகமாக பேசிக்கொள்வதில்லை. அந்த அளவுக்கு நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு அவர்களுக்கு புத்தகம் கிடையாது, இப்போ டிவி கிடையாது, மின்சாரம் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. அதனால் ஒருவர் பேசுவது அதை தவிர அவர்களுக்கு பொழுதுபோக்கு அதுதான் ரொம்ப முக்கியமாக. கதை பேசுகிறது, சந்தோஷமாக இருக்கிறது, கவலைகளை பகிர்ந்து கொள்வது, துக்கங்களை பகிர்ந்து கொள்வது, பயப்படுவது. ஏன்னா இத்தனைக்கும் குடிசையில் தான் அவங்க வாழ்க்கையே, குடிசை தான். அப்போது அவங்க எவ்வளோ பயத்தோடு இருப்பாங்க. எப்படி இந்த குளிர் காலத்தை தாங்க போகிறோமோ, கடந்து போகிறோமோ, வெயில் காலம் வேறு வந்துச்சு, பனிக்காலம் வேறு வந்துருச்சு. இப்படி பல வகையிலையும் அவர்கள் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பயங்கரமான காலகட்டங்களை கடந்து வருவாங்க. ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கையை அதற்கு மிகவும் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை கடந்து வருவதற்கு அவர்களுக்கு நம்பிக்கையாக இருப்பது எது தெரியுமா? அங்கே பார்த்திங்கன்னா இப்போ குளிர்காலம், வெயில் காலம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அப்புறம் தினம் உணவு. இப்போ குளிர்காலம் வருது, மழை காலம் வருது, அவங்க குடிசையில் வசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ மழை காலம் வருது, குளிர்காலம் வருது, நைட்டு தூங்குறதுக்கு போர்வை கிடையாது, அந்த தொழிற்சாலையே கிடையாது. அப்போ அவங்க ஒவ்வொரு நாளும் இருக்குல்ல, எப்படி கடந்து வருவாங்க பாருங்கள். அப்புறம் உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உணவை தினம் அவங்க இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோம், நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம், இப்படி இன்றைய பொழுது நல்லபடியாக போச்சுது. இப்படி ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிறாங்க. பார்த்தீங்களா, கடந்து போகிறது இந்த வாழ்க்கையை இப்படி ரொம்ப கடினமான வாழ்க்கை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது ரொம்ப கடினமானது. தினம் உணவு கிடைக்காது, உணவு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் அவங்க மழைக்கு, வெயில், குளிர், இதெல்லாம் வேறு அச்சுறுத்தல். இந்த மாதிரி அப்புறம் மனித வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கும். சண்டைகள் வரும், கோபங்கள் வரும். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் எளிதாக கடந்து செல்வதற்கு உங்களுக்கு ஒரு ஆற்றல் தேவை. அது எங்கேருந்து கிடைக்கும்? இது எல்லாத்தையும் எளிதாக கடந்து செல்வதற்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இப்படி நிறைய பிரச்சனைகள் மனித வாழ்க்கையில் இருக்குது. அதுதான் இந்த ஆண் பெண் உறவு, தாம்பத்திய உறவு, உடல் உறவு,
உடலுறவு வந்து இவ்வளோ கடினமான ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை எளிதாக மாற்றிவிடும். நீங்கள் இப்போ குடிசையில் வசிக்கிறீங்க, மழை பெய்யுது, புயல் அடிக்குது அல்லது குளிர் அடிக்குது. தமிழ்நாட்டில் பரவாயில்ல, குளிர்லாம் கம்மி. ஏன்னா வட இந்தியா, அப்புறம் வந்து ஐரோப்பிய நாடு, ரஷ்யா, சீனா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிர் அடிக்கும், பனி கட்டி உறைஞ்சி போய் நிற்கும். அப்போ அந்த நாட்களை கடந்து வருவது வந்து, அந்த பருவத்தை கடந்து வருவது அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அது ஒன்று. அப்புறம் தினம் உணவு வேறு கிடைக்கணும், தினம் சாப்பிட்றதுக்கு உணவு, பிள்ளை குட்டிகளுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்கணும், இது ஒரு பிரச்சனை. அப்புறம் மனித உறவுகளுக்குள்ளே நிறைய சண்டைகள், சச்சரவுகள், காதல், ஏமாற்றம், பழி உணர்ச்சி, பகை உணர்ச்சி, இப்படி துன்பம், துயரம், இது ஒரு பிரச்சனை. இது எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு எளிதாக கடந்து போகணும் சரி அப்படின்னா, மலை போன்று தெரிகிற இந்த பிரச்சனைகள் சிறு சிறு குன்றாக, சிறு கல்லாக மாறுகிற அளவுக்கு ஒரு மாறணும் அப்படின்னா, அதற்குத்தான் இந்த உடலுறவு என்பது அதற்கான வழியை கொடுக்கிறது. மலை போன்று தெரிகிற அந்த மனித வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அத்தனையும் கடுகுகளாக கருதுகிற அந்த தன்மை எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த ஆற்றல், கடுகுகளாக மாற்றக்கூடிய தன்மை, அந்த சக்தி, அந்த ஆற்றல் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, உடலுறவு மூலமாகத்தான் கிடைக்கும். அதனால் உடலுறவு என்பது, உடலுறவின் அந்த மகிமையை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. யார்? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வாழ்கிற அந்த மக்கள் வந்து உடலுறவின் அந்த சிறப்பை தெரிந்து வைத்திருப்பார்கள். அதனால் ஏற்படுகிற நன்மைகளை தெரிந்து வைத்திருப்பார்கள். மனித வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எளிதாக கடந்து செல்வதற்கு இந்த உடலுறவு அவ்வளோ உறுதியாகவும் உண்மையாகவும் உதவி செய்கிறது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையான ஒரு நடைமுறை. இதுதான் வந்து ரொம்ப அற்புதம், ஒரு சிறப்பான இத்தகைய புரிதல் நமக்கு வேணும், எல்லாருக்குமே வேணும். அப்போ தான் மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து பெண்களோட பொறுப்பில் தான் மனித வாழ்க்கை இருக்குது. ஆண்களை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது பெண்கள் கையில் தான் இருக்குது. ஆண்களையும் சந்தோஷமாக வைத்துக்கொண்டு தங்களையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்வது பெண்களுடைய பொறுப்பு. அதன் மூலம் பெண்கள் தங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. அதனால் அந்த வாழ்க்கையில் மக்கள் எளிமையாக வாழ்வதற்கு, அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதையெல்லாம் கடந்து அவர்கள் எளிமையாக வாழ்வதற்கு, எளிதாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக மிகப்பெரிய பிரச்சனைகளையும் எளிதாக கடந்து செல்கிற பொறுப்பு பெண்களிடம்தான் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த புரிதல் இருந்தால்தான் உடலுறவு எந்த அளவுக்கு முக்கியம், காதல் என்பது எந்த அளவுக்கு முக்கியம், காமம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்கிற புரிதல் பெண்களுக்கு இருந்தால்தான் அவர்கள் தங்களை நம்பியுள்ள ஆண்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு தங்களையும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்களை ஏன் கடவுளாக பார்க்குறாங்க, பெண்களை ஏன் பெரியவர்களாக ஆண்கள் பார்க்கிறார்கள், ஏன்னா கடவுளாக ஏன் பார்க்குறாங்க? ஏன்னா அங்கே ஆண்கள் பெண்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்வது பெண்களின் கையில் தான் இருக்குது. அவர்கள் தான் வந்து ஆண்களை சந்தோஷமாக வச்சுப்பாங்க, ஆண்களை வந்து சந்தோஷமாக வச்சுப்பாங்க. அதன் மூலம் தங்களையும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க. ஆண்களும் பெண்களும் சந்தோஷமாக வச்சுக்கிற பொறுப்பு இருக்குல்ல, அது பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு. இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வந்து அந்த பொறுப்பு ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் ஆண்களை பெண்கள் கடவுளாக பார்க்கணும், ஆண்களை வந்து பெண்கள் வந்து கடவுளாக பார்க்கணும். அதனால் வந்து யார் நம்மளை சந்தோஷமாக வச்சுப்பாங்க, நம்மளை யார் பார்த்துப்பாங்க, யாரிடம் மனித வாழ்க்கை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களை கடவுளாக கருத வேண்டும். இதுதான் பகுத்தறிவு அடிப்படையாக கொண்டு பகுத்தறிவு கடவுள் என்பது இதுதான். பகுத்தறிவு சார்ந்த கடவுள், அறிவுபூர்வமான கடவுள் இதுதான். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு வரப்போகிற அந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கு வந்து மனிதர்களை, ஆண்களை பெண்களை சந்தோஷமாக வச்சுக்கிற பொறுப்பு பெண்களிடம் இருக்கிறது. பெண்களை அதனால தான் பெரியவர்களாக பார்க்கிறார்கள், பெண்களை கடவுளாகவும் பார்க்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் அந்த கடமையை செய்வார்கள். அந்த நம்பிக்கையோடு அதை செய்யலை, இல்லை சந்தோஷமாக வச்சுக்கல, பெண்கள்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது. ஆண்களை சந்தோஷமாக வச்சுக்கிற பொறுப்பு பெண்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து ஆண்களை சந்தோஷமாக வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். பெண்கள் வந்து ஆண்களை சந்தோஷமாக வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பெண்கள் வந்து மரியாதை இழந்துருவாங்க. பெண்களை கடவுளாக பார்க்க மாட்டாங்க, பெண்களை பெரியவர்களாக பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது ஆண்களோட பொறுப்பு. ஆனால் வந்து சரி, அதனால் ஆண்களை வந்து கடவுளாக பார்க்கணும், பெரியவர்களாக பார்க்கணும் பெண்கள்.
ஆனால் இந்த ஏன் வந்து இப்போ ஆண்களை வந்து ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ பெண்கள் வந்து ஆண்களை வந்து வாடா போடாங்கிறாங்க, வா போங்கிறாங்க, பேர் சொல்லி கூப்பிட்றாங்க, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. அது மாதிரி இப்போ ஆண்களும் பெண்களும் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆண்கள் வந்து தங்களுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றலை, பெண்களை சந்தோஷமாக வச்சிக்கல, பெண்களுடைய சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கறதில்ல, அடிமைப்படுத்துகிறாங்க. அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பை வந்து ஒழுங்காக செய்கிறதில்ல. அந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு அவன் வந்து அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான், தவறாக கையாளுகிறான், பெண்களை அடிமைப்படுத்துகிறான், அவமானப்படுத்துகிறான். அதனால் அவங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறான். இப்படி வேலைகளை ஈடுபடுறதுனால பெண்களுக்கு ஆண்கள் மேலே ஒரு அந்த ஆண்களை கடவுளாக பார்க்குற அளவுக்கு அவன் வந்து தனது கடமையை செய்யலை. அதனால தான் பெண்கள் அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் வருது. பெண்கள் வந்து கெட்ட வார்த்தைகள் போட்டு திட்டுறாங்க. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது, சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது ஆண்களுடைய பொறுப்பில் இருக்குது. அந்த இயந்திர அறிவியல் உலகமே ஆண்களுடைய பொறுப்பில் இருக்கிறனால பெண்களின் மகிழ்ச்சிக்கு ஆண்கள் தான் அவர்கள் காரணமாகவும் பொறுப்பாகவும் இருப்பார்கள். அப்போ மகிழ்ச்சிங்கிறது எப்போ வரும்னா, சுதந்திரமாக இருக்கணும், சுயமரியாதையோடு இருக்கணும். மகிழ்ச்சின்னா நான் என்ன சொன்னேன், உணர்ச்சிகள் அனைத்தையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு வாழ்க்கை. உணர்ச்சிகள் அனைத்தையும் வெளிப்படுத்தணும். துயரம், துன்பம், கவலை, பகைமை, துரோகம், பழிவாங்குதல், கோபம், பயம், இப்படி ஏக்கம், இப்படி காதல், காமம், எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வந்து நம்ம வாழும்போது அந்த வாழ்க்கையை வந்து எல்லாருக்கும் அமைத்து கொடுப்பது ஆண்களுடைய பொறுப்பு இந்த இயந்திர அறிவியல் உலகில். அப்போ அப்படி பார்த்தா இங்கே எப்படி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்? அப்படி நம்ம வாழலை. இங்கே உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கே வாய்ப்பு இல்லை. ஆண்கள் கையில் இந்த மனித வாழ்க்கையை ஒப்படைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எல்லாம் தனித்தனியாக ஆகிட்டோம். பெண்களுக்கு சுதந்திரம் மறுக்கப்படுகிறது, சுயமரியாதை மறுக்கப்படுகிறது. சுயமரியாதைன்னா என்னென்னு தெரியாமல் அளவுக்கு பெரும்பாலான பெண்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியல, அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த ஆண்கள் மேலே பெண்களுக்கு மரியாதை இல்லாமல் போச்சு. ஆண்களை பெரியவர்களாகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொள்வதற்கு பெண்கள் மறுத்து விடுகிறார்கள். ஏன்னா அப்படி ஒரு கடமையை ஆண்கள் செய்யலை. வெறுமனே பணத்தை மட்டும் சம்பாதிச்சு கொடுத்துட்டா போதும், இல்லை பணத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டு அவன் வந்து தனது கடமை நிறைவேறி விட்டதாக நினைக்கிறான். அப்படி இல்லை, பெண்களையும் வேலைக்கு போக சொல்லணும். அது ஆண்களுடைய பொறுப்புங்கிறது அது அந்தளவுக்கு அறிவுபூர்வமாக இருந்திருக்க வேண்டும். இவன் என்ன பண்ணுறான், பணத்தை கொடுத்து தனது கடமையை வந்து இதை வச்சுக்கோ, உன்னுடைய உரிமைகளை என்னால் கொடுக்க முடியல, உன்னை வந்து என்னால் சந்தோஷம் வச்சுக்க முடியல, அதனால் நீ இந்த பணத்தை வச்சுக்கோ, உனக்கு நான் மாதம் மாதம் சம்பாதிச்சு கிடக்குறேன், நீ வேலைக்கு கூட போக வேண்டாம், என்ன நீ நம்பி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு வந்தவனா, பெண்களாகிய உங்களை நாங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முடியவில்லை, உங்களை சுயமரியாதை வாழ எங்களால் வைத்துக்கொள்ள முடியவில்லை, அனுமதிக்க முடியவில்லை, உங்களை சுதந்திரமாக வாழ்வதற்கு வழிகளையும் வாய்ப்புகளையும் எங்களால் ஏற்படுத்த முடியவில்லை. அதனால் அதுக்கு பதிலாக இந்த பணத்தை வச்சுக்கோ, நீ வேலைக்கு கூட போக வேண்டாம், வீட்டிலே உட்காரு, இந்த மாதிரி சலுகைகளை கொடுத்து அவன் தனது கடமைகளை நிறைவேற்ற முடியாத அந்த சூழ்நிலையில் இது போன்ற சலுகைகளை பெண்களுக்கு கொடுக்குறான். அந்த பெண்களுக்கு உரிய அந்த சுதந்திரம், உரிமைகள் அனைத்தையும் கொடுத்துட்டாலே அப்போ இந்த பணத்தை இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு சுதந்திரத்தை கொடுக்கான், சுயமரியாதையோட வாழ்வதற்கு வழிகளை ஏற்படுத்துகிறான் அப்படின்னா, இது எல்லாம் செய்கிறவன் வந்து இது எல்லாம் செய்கிறவன் கண்டிப்பாக பணத்தை கொடுக்க மாட்டான். ஒரு பெண்ணை சுதந்திரமாக வாழ அனுமதிக்கிறவன், மதிக்கிறவன், அவர்களை வந்து மதித்து அவங்கள அவமானப்படுத்தாமல் அடிமைப்படுத்தாமல் வாழ வைக்கிற அந்த ஒரு தகுதி ஒரு ஆணுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கண்டிப்பாக பணத்தை கொடுக்க மாட்டான். ஏன்னா பணத்தை வந்து இலவசமாக கொடுக்க மாட்டான். இலவசமானா வேலைக்கு போகாமல் நீ வீட்டிலே இரு, நான் உனக்கு சம்பாதிச்சு போடுறேன் அப்படி சொல்ல மாட்டான். ஏன்னா அது வந்து வேலைக்கு போகிறது தான் ஒரு பெண்களின் சுதந்திரம், சுயமரியாதை அதில் இருக்குது. அதில் தான் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், விவரமாக இருக்க முடியும், திறமையாக இருக்க முடியும். அப்போ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற ஒரு பெண்களை வந்து இது போன்ற ஒரு ஆண்கள், யார் பெண்களின் சுதந்திரத்தை விரும்புகிற ஒரு ஆண், அவங்க மகிழ்ச்சியாக வாழணும்னு விரும்புகிற ஆண் அதை வந்து அனுமதிக்க மாட்டான். வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து அனுமதிக்க மாட்டான். அதனால் வந்து இந்த பணத்தை கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அவங்களால வந்து பெண்களை சுதந்திரமாக வாழ அனுமதிக்க மாட்டாங்க. பணத்தை நீ வீட்டிலே உட்காரு, நான் உனக்கு பணத்தை கொடுக்குறேன், உனக்கு மாதம் சம்பாதிச்சு உன் கையில் கொடுக்குறேன், அந்த மாதிரியான ஆண்கள் வந்து பெண்களை சுதந்திரமாக வாழ அனுமதிக்க மாட்டாங்க, பெண்களை சுயமரியாதையோடு வாழ அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் ஏதாவது ஒன்றை தான் கொடுக்க முடியும்.
பெண்களுக்காக ஏதாவது ஒன்றைத்தான் கொடுக்க முடியும். ஒன்று பணம் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் பெண்களுக்கு அந்த சுயமரியாதையோடு வாழ்வதற்கான வழிகளை கொடுக்க வேண்டும், சுதந்திரமாக வாழ்வதற்கான வழிகளை கொடுக்க வேண்டும், திறந்து விட வேண்டும். அந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்றை தான் கொடுக்க முடியும். அதனால் அப்படி ஏன் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் ஏன் ஆண்களை இப்போ கடவுளாகவும் பெரியவர்களாகவும் மதிக்கலை அப்படின்னா, அந்த அளவுக்கு தான் ஆண்களுடைய பங்களிப்பு, பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு ஆண்கள் முயற்சி செய்கிறார்கள். இப்போ கடந்த காலங்களில் பணம் என்கிற நடைமுறை கிடையாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி பணப்புழக்கம் கிடையாது. பணப்புழக்கம்லாம் இன்றைக்கி அப்போ அதனால் ஒரு வீட்டிலே இரு, நான் உனக்கு பணம் சம்பாதிச்சு தரேங்கிற நடைமுறை கடந்த காலத்தில் இல்லை. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம், குறிப்பாக 50-60 வருஷத்துக்கு முன்னாடியிலே ஆண்களும் பெண்களும் வேலை செய்யணும். வேலை செஞ்சால் தான் வாழ முடியும். பெண்கள் நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன், நான் தோட்டத்துக்கு, அப்போ எல்லாருமே பெரும்பாலும் தோட்டத்தில் தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரும்பாலான மக்கள் தோட்டத்தில் தான் உழைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பணப்புழக்கம் கிடையாது. இந்த அளவுக்கு பணப்புழக்கம், நீங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய பொருட்களை வாங்க முடியாது. பொருட்களோட உற்பத்தியும் அந்த காலத்தில் ரொம்ப கம்மி. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பொருட்கள் நீங்கள் விலை கொடுத்து வாங்குவதற்கு இங்கே பொருட்கள்லாம் ரொம்ப கம்மி, பொருட்களோட உற்பத்தி கம்மி. அதனால் இப்போ பணத்துக்கு மதிப்பு ரொம்ப கிடையாது. அதனால் கடந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி வீட்டில் உட்கார வச்சுட்டு இவன் சம்பாதிச்சு வீட்டில் கொண்டு மனைவி கையில் கொடுக்குற வழக்கம்லாம் கடந்த காலங்களில் இல்லை. கடந்த காலங்களில் பணத்தை சம்பாதிச்சு மனைவிக்கு வீட்டில் கொடுத்துட்டு நீ வீட்டு வேலை மட்டுமே செய்ய அப்படின்னு பெண்களை முடக்குகிற, அடிமைப்படுத்துகிற அந்த வாழ்க்கை என்பது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி பணங்கிறது நீங்கள் கடையில் போய் எங்கே போய் வாங்குவீங்க? பணத்தை கொடுத்து எங்கே போய் வாங்குவீங்க? அதுக்கு மளிகை கடை பெருசாக இருந்ததா, அல்லது மார்க்கெட் இருந்ததா, சந்தைகள் இருந்ததா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப குறைவாக இருந்தது. பணத்திற்கான பயன்பாடு இருக்குல்ல, பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்குகிற பொருட்களின் உற்பத்தி ரொம்ப ரொம்ப குறைவு. 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி, 300 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா பணத்தை கொடுத்து நீங்கள் என்னத்தை வாங்குவீங்க? ஆடைகளை எதை நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் தான் வாங்க முடியும். அதனால் அன்றைய காலத்தில் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆண்கள், நான் வெளியே போய் வேலைக்கு போய்ட்டு பணத்தை கொண்டு மனைவிட்ட கொடுத்துட்டு நீ வீட்டிலே உட்காந்து வீட்டு வேலைகளை பாரு, நான் வெளியில் போய் சம்பாதிச்சு பணத்தை அவங்க கையில் கொடுக்குறேன், அந்த நடைமுறை அங்கே இல்லை ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா பணப்புழக்கமே இல்லை. இப்போ தான் பணப்புழக்கம் அதிகரித்து விட்டது. இப்போ தான் பணப்புழக்கம், பொருட்கள் உற்பத்தி அதிகரித்து விட்டது. அதனால் இன்றைக்கி பணத்துக்கு மதிப்பு, பணம் கொடுத்தால் உங்களுக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் கிடைப்பார்கள், இப்படி எல்லாமே வந்துவிட்டது. இன்றைக்கி தான் சம்பாதிச்சு பணத்தை மனைவிட்ட கொண்டு கொடுக்குற வழக்கம்லாம் இப்போ 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 30 வருஷமாக தான் இருக்குது. 30 வருஷமாக தான் இந்த பெண்கள் வீட்டிலே இருக்கிற வேலைலாம். கடந்த காலங்களில் அப்போ பணம் என்கிற நடைமுறை மிக மிக குறைவாக இருந்த ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களும் ஆண்களும் உழைச்சாங்க. தோட்டத்தில் உழைச்சாங்க, விவசாய நிலத்தில் கண்டிப்பாக உழைச்சாங்க, விவசாய நிலத்துலேயும் உழைச்சாங்க, வீட்லேயும் உழைச்சாங்க. அதனால் பெண்கள் சுயமரியாதையோடு இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி இருந்துச்சு, பெண்களை மதிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருந்துச்சு. சமீப காலமாக தான் இந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பணப்புழக்கம் அதிகரிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கள்ளச்சாராயம், மதுபானம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாகும்போது பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அரசாங்கமே கள்ளச்சாராய கடைகளை, மதுபான கடைகளை, கள்ளு கடைகளை திறக்கும்போது அதை குடிச்சிட்டு அது குடும்ப அமைதி கெட்டு போகுது. இதெல்லாம் கடந்த 50 வருடங்களுக்கு, 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி மனித வாழ்க்கை இங்கே பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனால் நல்லபடியாக தான் இருந்திருக்கு. ரொம்ப கொடூரமான சம்பவங்கள்லாம் இங்கே நடக்கலை, பெண்கள் அடிமைப்படுத்தப்படலை. வேலை செஞ்சாகணும், கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும், வயல்வெளியில் உழைச்சே ஆகணும், ஆண்கள் பெண்களும் உழைச்சே ஆகணும். அதனால் உழைச்சாதான், உழைத்தால்தான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் உழைச்சாதான் சாப்பாடு. அதுவும் உடல் உழைப்பு, அதுவும் ஒரு நொடிப்பொழுதில் ஒரு சாதாரண விஷயத்துக்காக ரொம்ப நேரம் உழைக்கணும். அதனால் ஒரு தேவையில்லாமல் சாதி சண்டை அதிலெல்லாம் கவனம் செலுத்துறதுல அவங்களுக்கு நேரமே இல்லை. இப்போ நமக்கு ஓய்வாக இருக்கிறோம், நிறைய ஓய்வாக இருக்கும். இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஒரு ஓய்வாக இருக்கிற நிறைய நேரம். அதனால் சும்மா உட்காந்து தேவையில்லாத கதைகளாக பேசுகிறது, அதனால சண்டை வந்திருக்கலாம். அதனால் நீ வீட்டிலே உட்கார வைக்கிற காலங்கள் பெண்களை வேலைக்கு போக விடாமல் வீட்டில் உட்கார வச்ச காலம் கடந்த 50 வருஷமாக தான். நீங்கள் ஏதோ காலங்காலமாக பெண்களை ஒடுக்குனாங்க, அடக்குனாங்க அப்படின்னா
ஒருவேளை பிராமணர்கள் பெண்களை வந்து வேலைக்கு போக விடாமல், ஏன்னா பிராமணர்கள் என்றைக்கும் விவசாயம் பண்ணது கிடையாது. அதனால் வந்து பெண்களை வந்து அதனால் பெண்கள், அங்குள்ள பெண்கள், பிராமண பெண்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஆனால் விவசாயம் பார்க்குற மற்ற மக்கள் இருக்காங்களா, பிராமணர்களை தவிர மற்ற மக்கள் அனைவரும் அங்கே வந்து சமத்துவம் இருந்திருக்கிறது. பெண்களும் ஆண்களும் விவசாய நிலத்தில் வேலை பார்த்துருக்காங்க. அதனால் வந்து அங்கே வந்து பெண்கள் மதிக்கப்படுவதற்கு வேறு வழியே இல்லாமல் பெண்கள் நீங்கள் மதித்து தான் ஆகணும். உழைக்கிற பெண்களை அவங்க மதித்து தான் ஆகணும். பெண்கள் நிறைய ஆண்களுக்கு இணையாகவே வேலை பார்த்துருக்காங்க. வயல்வெளியிலையும் வேலை பார்ப்பாங்க, வீட்டில் வந்து வேலை பார்ப்பாங்க. அதனால் அவங்க வேலை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. அதனால் சண்டைகள் கடந்த காலங்களில் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி கள்ளு கடைகள், சாராய கடைகள்லாம் இருந்திருக்காது. ஏன்னா இது கள்ளு கடைகள் ஏன் திறக்கப்படுது? பணப்புழக்கம், அந்த பழக்க வழக்கம், பணத்தை சம்பாதிக்கணுங்கிற நோக்கம். ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை சம்பாதிக்கணுங்கிற நோக்கம்லாம் இல்லை. நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்குகிற பொருட்களே அங்கே கிடையாது. பணத்தை சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் அங்கே பெரிய விதமாக இல்லை. ஒரு கடைகளே போனால் பக்கத்து ஊருக்கு போய் ஒரு சின்ன கடைகள் இருக்கலாம். கடைகளில் போய் வாங்குகிற பொருட்கள் கூட உங்களுக்கு கம்மி தான். உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான விளைபொருட்களை வந்து உணவுப் பொருட்களை நீங்களே உற்பத்தி பண்ணிப்பீங்க. அவங்கவுங்க விளைநிலத்தில் உற்பத்தி பண்ணி பகிர்ந்து உண்ணுகிற வழக்கம் தான் இருந்தது. அதனால் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து அவர்களது வாழ்க்கையில் சமத்துவம் இருந்திருக்கு. காரணம் வந்து ஆண்களும் பெண்களும் வேலை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருந்திருக்கு. வேலை பார்க்குறதுக்காகவே இன்றைக்கி வந்து நம்ம சமைக்கிறது ஒரு மணி நேரத்தில் சமைச்சு முடிச்சிடுறோம். ஆனால் அன்றைக்கி சமைக்கிறதுக்காக அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது. அதனால் வந்து சமைக்கிறதுக்காகவும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனால் அதுலேயே அவங்க கவனம் போயிடுது. விவசாய நிலத்தில் இன்றைக்கி வந்து தண்ணி இறைச்சி ஊற்றணும், அதுக்காக வந்து ஏத்தம் இறைக்கணும். அப்போ அதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் வந்து கடந்த காலங்களில் வேலை செய்கிறதுலேயே அவங்க கவனம், வேலை செஞ்சால் தான் சாப்பாடு, அதுலேயே அவங்களுக்கு நேரம் போயிடுது. அப்புறம் எப்போ பம்பு செட்டு இதெல்லாம் வரும்போது, இயந்திரங்கள் அதிகமாக வரும்போது பெண்கள் நீங்கள் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதான் இயந்திரங்கள் வந்துருச்சுல்ல. அதனால் இயந்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் வேலை பார்த்தாலே போதும், எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய இயந்திரங்கள் இன்றைக்கி வந்து ஒரு விவசாயத்தில் இருக்கிற இயந்திரங்களோட வேலைங்கிறது என்னென்னா, ஒரு 800 கோடி பேரும் விவசாயம் பண்ணால் கூட இந்த மாதிரி இயந்திரங்கள் செய்யக்கூடிய வேலைகளை அவங்களால செய்ய முடியாது. ஒரு இயந்திரம் என்பது, ஒரு டிராக்டருங்கிறது ஒரு நிலத்தை உழுகிற டிராக்டரு, ஒரு அறுவடை செய்கிற அந்த இயந்திர டிராக்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் செய்கிற வேலையை 1000 பேர் ஒரு நாள் முழுவதும் செஞ்சால் அந்த வேலைகளை இந்த டிராக்டர்கள்லாம் வந்து ஒரு மணி நேரத்தில் செஞ்சுட்டு போயிடுது இன்றைக்கி உள்ள இயந்திரங்கள். அதனால் நிறைய பேர் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டிராக்டர் வேலை பார்க்குது, ஒரு டிராக்டர் வந்து 100 பேர் வேலை பார்க்குறதுக்கு சமானம், 100 பேருக்கு சமானம். அப்போது ஒரு டிராக்டர்னால் 99 பேர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய இப்போ நிறைய இயந்திரங்கள் வர நிறைய பேர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ சும்மா உன் வேலையை தான், அதுக்காக தான் இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் ஏன் வேலை செய்கிறதில்ல, பெண்கள் ஏன் வேலை செய்கிறதில்ல, முதியவர்கள் ஏன் வேலை செய்கிறதில்ல, படிக்கிறவங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேலை செய்யலைங்கிறது ஏன்னா அவங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வேலைகளெல்லாம் இயந்திரங்கள் செஞ்சிட்ருக்கு. படிக்கிறோங்கிற பேரில் 25 வயசு வரைக்கும் ஆண்களும் பெண்களும் உலகம் முழுக்க அவங்க படிக்கிறாங்க, வேறு எந்த வேலையும் செய்கிறதில்ல, அவங்க உற்பத்தியில் ஈடுபடுவதில்லை. அப்புறம் பெண்கள் 50% தான் வேலை பார்க்குறாங்க, மீதி 50% வீட்டிலே தான் இருக்காங்க. அவர்களுக்கு வீட்டில் உள்ள வேலைகளை பார்க்குறாங்க, அது மற்றவங்க செய்கிற வேலையை இவங்க பார்க்குறாங்க. வேறு எந்த உற்பத்தியிலும் அவங்க ஈடுபடுறதில்லை. அதே மாதிரி பார்த்தா முதியவர்கள் 60 வயசுக்கு மேலே உழைப்பவர்கள் ரொம்ப கம்மி. இப்படி ஒரு கொஞ்சம் பேர் தான் உழைக்கிறாங்க. ஒரு 25 வயசுலேருந்து 60 வயதிற்கு உட்பட்ட அவர்கள் தான் உழைக்கிறாங்க. அதுலேயும் பெண்கள் வந்து இந்த மாதிரி உழைப்பவர்கள் வந்து ஏன் கம்மினா, உழைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. அந்த அளவுக்கு இயந்திரங்கள் வந்து மனித உயிர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை அது செஞ்சிகிட்ருக்குது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து எல்லா உற்பத்தியும் அனுபவிக்கிறோம். இந்த ஃபேனு, மின்சாரம், அல்லது வந்து எல்லாருமே யாரோருடைய உழைப்பினால் ஏற்பட்ட உற்பத்தி தான் அது. ஆடைகளை நெய்கிறோம், உணவு சாப்பிட்றோம். ஆனால் அப்போ நம்ம பதிலுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ல, இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் தானே. யாரோ உழைக்கிறனால நாம் சாப்பிட்றோம், அதனால் நாம் சாப்பிட்றோம், ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம்.
அப்படிப்போ நாமளும் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ல, நம்மளுடைய விசுவாசத்தை காட்டணும்ல. வெறுமனே மற்றவங்களோட உழைப்பை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை வாழாமல் நாமளும் இந்த உலகத்துக்கு மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களாக இருக்கணும். யாருன்னே தெரியாது, அவங்களோட உழைப்பெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த யார் அந்த விவசாயி பண்ணாங்க? நம்ம ஒரு இன்றைக்கி ஃபேன் ஓடுது, டியூப்லைட் எரியுது, அதெல்லாம் தயாரித்த அந்த உழைப்பாளி யாருன்னே தெரியாது. எந்த நாட்டிலே கூட இருப்பாங்க, வேறு நாட்டில் கூட இருப்பாங்க. சீனாக்காரங்களோட அவங்க ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு லேப்டாப்பை யூஸ் பண்ணுறோம், நாம் பயன்படுத்துகிற நாம் உற்பத்தி பண்ணதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. யாருன்னே தெரியாது. அவங்க உழைப்பின் பலனை நாம் அனுபவிக்கிறோம். அப்போ நாம் இந்த உலகத்துக்கு நாமளும் பயனுடையவங்களாக இருக்கணும். நாமளும் நம்மளாலான விசுவாசத்தை காட்டணும். ஆனால் இப்போ நிறைய பேர் ஒரு 50% பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல. 25 வயசு படிக்கிறாங்கிற பேரில் சரி அவங்களாவது படிக்கிறாங்க, அதனால் நாளைக்கு வேலை செய்வாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒரு கனவு என்னென்னா, இந்த 25 வயசு பசங்க படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் கனவுகள் நிறையா இருக்குது, நிறைய சாதிக்கணும். ஏன்னா அவங்க எல்லா சலுகைகளும் எல்லாருடைய உழைப்பையும் அனுபவிக்கிறாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு விசுவாசம், அந்த விசுவாசத்தில் தான் அவங்களுக்கு கனவுகள் வருது. அதனால் நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும், அல்லது ஒரு ஆசிரியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய விசுவாசத்தை திருப்பி காட்டணும். இந்த மற்றவர்களுடைய உழைப்பினால் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, பெற்றவங்களோட உழைப்பினால் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் கிடையாது. பெற்றவங்க இந்த பொருட்களை வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க பணத்தில் இப்போ பொருட்களை வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு டிவி வாங்கி கொடுக்குறாங்க, மொபைல் ஃபோன் வாங்கி. அந்த மொபைல் ஃபோனை உற்பத்தி பண்ணது யார்? மொபைல் ஃபோனை உற்பத்தி பண்ணது யாரோ பல தொழிலாளர்கள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதை உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த மொபைல் ஃபோனை பணம் கொடுத்து வாங்கி கொடுத்தது தான் அப்பா. அந்த மொபைல் ஃபோனை தயாரித்தது யார்? அந்த மொபைல் ஃபோனை தயாரித்தது யார்? அப்புறம் வீடு கட்டுறாங்க, அதுதான் அந்த விசுவாசம் தான். அவர்களுக்கு என்ன விசுவாசத்தை? உங்கள் அப்பாவுக்கு இப்போ அப்பா அம்மா அது மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பணம் கொடுத்து வாங்கி கொடுக்குறாங்க. அப்பா அம்மாவுக்கு இப்போ அப்பா அம்மா பணம் செலவழித்து அதெல்லாம் வாங்கி தராங்க. சரி, அப்பா அம்மாவுக்கு சரி பணத்தை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த மொபைல் ஃபோனை தயாரிக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? பணத்தை கொடுத்துட்டா அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருமா? ஆனால் இப்போ மொபைல் ஃபோனை தயாரிக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன விசுவாசத்தை காட்டுவீங்க? நீங்கள் வீடு கட்டுறீங்க, பணம் கொடுத்தா உங்களுக்கு சிமெண்ட் எல்லாமே கிடைக்கிது, அந்த சிமெண்ட்டை தயாரிக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன விசுவாசத்தை காட்டுவீங்க? அதுதான் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்க யார்? உங்கள் அப்பா அம்மா இந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, பணம் கொடுத்து அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது அப்போ அப்பா அம்மாவுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டா அந்த விசுவாசம், அந்த கடமை முடிஞ்சு போகுது அப்படின்னு ஆயிடுது. அப்போது அந்த வீட்டு கட்டுறதுக்கு சிமெண்ட்டை உற்பத்தி பண்ணலாம், அவனுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? அதுக்கு அப்போ நீங்கள் எதையாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களும் பயனடைகிற மாதிரி ஒரு செய்யணும். நீங்கள் ஏதாவது ஒரு உற்பத்தி பண்ணி நீங்கள் ஏதாவது மருத்துவராகி ஏதாவது ஒரு சேவை ஆற்றணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேவையை ஏதாவது உற்பத்தியை இந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த விசுவாச உணர்ச்சி, அதுதான் இந்த மாணாக்கர்களுக்கு ஏன் கனவுகள் வருது, பெருசாக சாதிக்கணும், ஏன் லட்சியம், அதெல்லாம் விசுவாச உணர்ச்சி. நாம் திருப்பி இந்த உலகத்துக்கு எதையாவது செய்யணும் அப்படிங்கிற விசுவாச உணர்ச்சி தான் காரணம். அப்படி பார்க்கும்போது இப்போ அதனால் அவங்க வேலைக்கு போகாமல் இருக்காங்க. 25 வயசு வரைக்கும் படிக்கிறவங்க அப்படிங்கிற பேரில் அவங்க வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அதனால அவங்களுடைய இதை நம்ம ஏற்றுக்கலாம். அவங்க சும்மா இருக்காங்க அப்படின்னா அவங்க படிச்சுட்ருக்காங்க, நாளைக்கு ஏதாவது ஒன்று செய்வாங்க அந்த உலகத்துக்கு. அப்போ நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல, 50 வயசில் 50% பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல. அது மாதிரி வேறு என்ன பார்த்தீங்கன்னாக்கா முதியவர்கள் வேலைக்கு போகிறதில்ல. இப்படி நிறைய பேர், அப்புறம் நிறைய பேர் ஆண்கள் கூட வேலைக்கு போகாமல் ஒரு சிலர் இருக்கிறாங்க. நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாங்க, இன்னும் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவ்வளோ பேர் வேலைக்கு போகாமல் எப்படி வாழ முடிகிறது? கிட்டத்தட்ட ஒரு 30%, ஒரு 800 கோடி பேர் இருக்கிறாங்கல்ல, இதில் ஒரு 300 கோடி பேராவது வேலைக்கு போகாமல் இருப்பாங்க. இப்போ அந்த படிக்கிறாங்க அப்படிங்கிற பேரில் 25 வயசு வரைக்கும் வேலைக்கு போகிறதில்ல மக்கள். இந்த 25 வயசு வரைக்கும் உலகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? அது மாதிரி பெண்கள் 50% பேர் வேலைக்கு போகிறதில்ல. 50% அல்லது 40% வித்தியாசங்கள் வரலாம், வேலைக்கு போகிறதில்ல. 60 வயசுக்கு மேலே நிறைய பேர் வேலைக்கு போகிறதில்ல. அப்போ இவ்வளோ பேர் வேலைக்கு போகாமல் எப்படி இந்த இயந்திர அறிவியல் உலகில் அவர்களுடைய தேவைகள் அதுலேயும் அபரிவிதமாக பூர்த்திப்படுது? உணவு தட்டுப்பாடே இப்போ குறைஞ்சிட்டு வருது. ஏராளமான உணவுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்ற மாதிரி மலிவான உணவுகள் நிறைய, அரிசி கோதுமை இதெல்லாம் அதிகமாகிடுச்சு, இலவசமாக கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு உணவு பஞ்சமும் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, ரொம்ப குறைஞ்சிருச்சு. எப்படி முடியுது அது?
இவ்வளோ பேர் வேலை செய்யலை. அதான் இயந்திரங்கள். ஒரு இயந்திரம் என்பது 100 பேருக்கு சமானம். ஒவ்வொரு இயந்திரங்களும் 100 பேருக்கு சமானம். இந்த விவசாயத்துறையில் அந்த உற்பத்தி நடக்குதுல, விவசாயத்துறையில் எந்த ஒரு தொழிற்சாலையிலும் சரி, உற்பத்தி ஒரு மின்விசிறியாக இருக்கட்டும், மின் விளக்குகளாக இருக்கட்டும், கடிகாரமாக இருக்கலாம், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், எப்படி இத்தனை பேருடைய இப்போ தேவையும் அது எளிதாக பூர்த்தி செய்ய முடிகிறது. பூர்த்தி செய்து நிறைய தேங்கியும் போகுது. அது காரணம் இயந்திரங்கள் தான் காரணம். இன்றைக்கி நிறைய பேர் சும்மா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் காரணம். உழைச்சா தான் சம்பாத்தியம், பணம் கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் வேலைவாய்ப்பு, நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் போகுது. மிஷின் கண்டுபிடிக்கும் போது வேலைவாய்ப்புகள் நிறைய பேருக்கு பறிக்கப்படுகிறது. அப்படிலாம் இருக்குது. காரணம் என்னென்னா, இயந்திரங்கள் கண்டுபிடிக்க நிறைய பேர் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வீட்டில் இருக்க எல்லாரும் உழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 1-2 பேர் உழைச்சாலே போதும், அதுவே போதும், எல்லோரும் உழைச்சா தான் அங்கே சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைமை இல்லை. அப்படிங்கிற இதுக்கெல்லாம் காரணம் இயந்திரங்கள் அப்படி ஒரு சௌகரியத்தை நமக்கு ஏற்படுத்தி விட்டது. ஆனால் ஒரு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படாத ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் உழைச்சா கூட சாப்பாட்டுக்கு கஷ்டம். ஆண்களும் பெண்களும் உழைச்சா கூட சின்ன வயசுலேருந்து உழைப்பாங்க. அப்போல்லாம் பள்ளிக்கூடம் கிடையாது. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து சாகிற வரைக்கும் உழைப்பாங்க. ஆண்கள் பெண்கள் அனைவரும் உழைப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் அப்போ அப்படி உழைச்சா கூட அவங்களுக்கு அவங்களுடைய உணவு பற்றாக்குறை என்பது அவர்களுக்கு இருந்திருக்கும். உணவு பற்றாக்குறை, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா தான் அவங்க உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற நிலை இருந்தது. காரணம் அன்றைக்கி இயந்திரங்கள் கிடையாது. அதனால் இயந்திரங்கள் வந்த பிறகு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, எல்லாரும் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு இயந்திரங்களும் 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை, 100 பேர் சேர்ந்தாலும் செய்ய முடியாத வேலையை அது செஞ்சு முடிச்சிருது. இயந்திரங்கள் என்ன வேலை செய்யுதுன்னா, 100 பேர் செய்கிற வேலையை அது செய்யலை, 100 பேராலும் செய்ய முடியாத வேலைகளையும் அது செய்யுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. 100 பேராலும் செய்ய முடியாத வேலையை அது செஞ்சிட்டு இருக்குது இயந்திரங்கள். 1000 பேர், 1,00,000 பேர் ஒன்றா சேர்ந்தால் கூட செய்ய முடியாத வேலைகளை இயந்திரங்கள் செய்யுது. உதாரணத்துக்கு என்னென்னா, ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்லை ஒரு இயந்திரம் தூக்கிறது. மிகப்பெரிய பாறாங்கல் அதை ஒரு இயந்திரம் தூக்கி அலைக்கா தூக்கி லாரியில் ஏற்றி அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடுது. 1,00,000 பேர் சேர்ந்தால் கூட அந்த கல்லை தூக்க முடியுமா? சுற்றி நின்று அந்த கல்லை பிடிச்சா ஒரு 40-50 பேர் பிடிக்க முடியும். பிடிச்சா கூட தூக்கிட முடியுமா? ஒரு கல்லை தூக்க முடியுமா? 1,00,000 பேர் சேர்ந்தாலும், 1 கோடி பேர் சேர்ந்தாலும் ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்ல தூக்க முடியாது. இந்த ஹார்பர்லலாம் கப்பல் துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறாங்கற்கள் சதுரமாக ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும், ஒரு ஆள் உயரத்துக்கு அகலத்துக்கு இருக்கும். 6 அடி அகலம். அதை நீங்கள் கோடி பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாது. அதாவது உங்கள் கைகளால் தூக்க முடியாது. எந்த உதவினாலும் கூட தூக்க முடியாது. இயந்திரங்களின் உதவி இல்லாமல் இதையெல்லாம் தூக்க முடியாது. இயந்திரங்கள் என்ன செய்யுதுன்னா, கோடி பேர் சேர்ந்தால் கூட செய்ய முடியாத வேலைகளை அது செய்யுது. 1 கோடி பேர் செய்கிற வேலையை ஒரு 100 இயந்திரங்கள், 1,00,000 இயந்திரங்கள் செய்து முடித்து விடுகிறது. அப்புறம் இந்த கோடி பேர் சேர்ந்தால் கூட செய்ய முடியாத வேலைகளை இந்த இயந்திரங்கள் செய்து முடிக்குது. இப்போ கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு என்ன பண்ணுது, ஒரு 100 மூட்டை அரிசி லாரியில் கொண்டு போகுது. லாரியில் எடுத்துகிட்டு போகிறாங்க கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீருக்குன்னு வைங்க, காஷ்மீருக்கு 100 மூட்டை அரிசி போகுது ஒரு லாரியில். இப்படி நிறைய லாரியில் போகுது. அதை நம்ம ஒரு 1,00,000 பேர் சேர்ந்து, கோடி பேர் சேர்ந்து, எந்த இயந்திரங்களும் எதுவும் இல்லாமல் முதுகில் சுமந்து அந்த மூட்டைகளை நம்மளால் தூக்கி போனால் எத்தனை வருஷம் ஆகும்? முடியுமா? அது முடியாது. அப்போது ஒரு 1,00,000 பேர் சேர்ந்தாலும் செய்ய முடியாத விஷயங்களை எது செஞ்சிருது? ஒரு 1,00,000 பேர் சேர்ந்தாலும் ஒரு 100 மூட்டை அரிசியை கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் காஷ்மீருக்கு கொண்டு போக முடியாது. அப்போது எது செய்யுது? அந்த வேலையை எது செய்யுது? 1,00,000 பேர் சேர்ந்தாலும் செய்ய முடியாத வேலையை எது செய்யுது? ஒரு இயந்திரம், ஒரு லாரி செய்யுது. ஒரு லாரியின் உதவி இல்லாமல், ஒரு இயந்திரத்தின் உதவி இல்லாமல், வெறும் மனித உயிர்கள் தங்கள் கைகளால் ஒரு 1,00,000 பேர் சேர்ந்தாலும் அந்த வேலையை சேர்ந்து கூட அந்த ஒரு வேலையை செய்ய முடியாது. கைகளால், வெறுமனே கைகளால். ஒரு 100 மூட்டை அரிசியை நீங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி கொண்டு போக முடியுமா? ஒரு 1,00,000 பேர் சேர்ந்தாலும் அது முடியாது. ஆனால் ரொம்ப நாள் ஆகும், வருஷக்கணக்காகும். நீங்கள் வண்டியில் எங்கேயும் போகக்கூடாது, நடந்தே போகணும். ரொம்ப வருஷம் ஆகும்ல.
ஆனால் வந்து இந்த இயந்திரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இயந்திரங்கள் ஒரு வருடத்தில் நடக்கிற வேலையை ரொம்ப சில நாட்களில் முடித்து விடுகிறது. ஒரு வருடம், பல வருடங்கள் ஆகும். நடந்தே போனாங்கன்னா பல வருடங்கள் ஆகும், சில வருடங்கள் ஆகும். ஆனால் அது வந்து இயந்திரங்கள் செய்து முடித்து விடுகிறது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நிறைய பேர் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற நிலையை தான் உருவாக்கிடுச்சு இந்த இயந்திரங்கள். என்ன பண்ணிடுச்சு, அதனால தான் பெண்கள் ஏன் வந்து அவங்க வேலைக்கு போகிறதில்ல. நிறைய பேர் நீ வேலைக்கு போ, அப்போ ஒரு புருஷன் சொல்கிறான்ல, நீ 2 பேர் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைப்பா, அதான் நானே நிறைய சம்பாதிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறான்ல. அதில் உண்மை அடங்கியிருக்கு. எல்லோரும் இங்கே வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, யாரோ ஒரு சிலர் வேலைக்கு போனால் போதும் அப்படிங்கிறது தான் அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒரு உண்மை அடங்கியிருக்கு. அவங்க சொல்கிற ஒவ்வொரு மனித வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் பேசுகிற பேச்சில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை மறைந்திருக்கிறது. நீ போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏம்மா அம்மா நீயே அப்பா அம்மா பற்றி சொல்லுவாங்க, பெற்றவங்கள பார்த்து பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஏம்மா நீ வயசான காலத்தில் கஷ்டப்பட்டுருக்க, நான் பார்த்துக்கிறேன், நீ வயசான காலத்தில் ரெஸ்ட் எடுமா. அப்பா பார்த்து சொல்லுவார், அப்பா நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க, போதும், நீங்கள் வீட்டிலே இருங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் போய் வேலைக்கு பார்த்து உங்களை பார்த்துக்கிறேன். இதெல்லாம் நான் தான் நிறைய சம்பாதிக்கிறேன்ல, இதை அனுபவிக்கிறதுக்கே இங்கே பத்தலை, கை நிறைய சம்பாதிக்கிறேன்ல, இதை சாப்பிட்றதுக்கே பத்தலை, இதில் நீங்கள் வேலைக்கு போய் தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு அதில் சொல்கிறாங்களா. அந்த வார்த்தைக்கு பின்னாடி உண்மை அடங்கியிருக்கு. எல்லாரும் வேலை செய்யணுங்கிற அவசியம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இல்லை. அதனால்தான் நிறைய பேர் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்க எல்லாரும். ஆனால் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் வேலைக்கு போயே ஆகணும், போனால் கூட உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாது, அப்படி ஒரு காலம் இருந்தது. அப்படி தான் காலங்கள் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி தான் இருந்தது. இது போன்ற ஒரு நிலை என்றுமே வந்தது கிடையாது. இன்றைக்கி வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை நிறைய பேர் அப்படிங்கிற நிலை வந்து என்றைக்குமே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, மனித வரலாற்றில் இருந்ததில்லை. வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, நீ நிறைய பேர் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து 800 கோடி பேரில் ஒரு 300 கோடி பேர் சும்மா இருக்காங்க. அதான் 25 வயசுக்கு உட்பட்ட மாணாக்கர்கள், அப்புறம் பெண்களில் 50%, அப்போ 60 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள், இப்படி ஒரு 30% 40% வேலைக்கே போகிறதில்ல. ஆனால் இவர்களுடைய தேவைகள் அபரிமிதமாக பூர்த்தி செய்யப்படுகிறது. அது காரணம் இயந்திரங்கள் தான் காரணம். இது போன்ற ஒரு நிலைமை கடந்த காலங்களில் இல்லவே இல்லை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இல்லவே இல்லை. எல்லாரும் உழைச்சாகணும், எல்லாரும் உழைச்சா கூட எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்ய முடியாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஆண்களும் பெண்களும் வேலை பார்த்தாங்க. அப்போது ஆண்கள் பெண்கள் வேலை பார்க்கும்போது பெண்களுக்கு சுயமரியாதை இருந்தது, பெண்கள் மதிக்கப்பட்டார்கள். அதனால் வந்து அந்த வாழ்க்கையில் ஒரு அமைதி இருந்தது. இன்றைக்கி வந்து இயந்திரங்களின் வருகையால் என்ன ஆகிப்போச்சுன்னா, எல்லோரும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த காரணத்தை பெண்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படியா, அப்போ நம்ம ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, நீ வேலைக்கு போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ள பெண்களை உட்கார வச்சிடுறாங்க. அந்த வசதியை பெண்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதை வந்து எல்லோரும் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையா, உடனே பெண்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து பெண்களிடமிருந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படி அதன் மூலம் அவர்களை அடிமைப்படுத்தலாம். வீட்டில் உள்ள வேலைகள் செய்கிறதுக்கு இப்போ மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ ரோபோட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லோரும் வீட்டுக்கு ரோபோட் வச்சுப்பாங்க. அது வீட்டில் உள்ள சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அது கூட பாத்திரம் கழுவுறதுக்குலாம் மிஷின் வந்துருச்சு. அப்புறம் வந்து 1-2 வேலைகளை செய்கிறதுக்கு தான் இப்போ நம்ம கைகள் அதெல்லாம் பயன்படுத்துகிற கூட ரோபோட் வந்துடும். ரோபோட்டை தொடச்சி வைக்கிறதுக்கு ஒரு ரோபோட் வந்துடும். ரோபோட்டை ஆன் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி இயந்திரங்கள் வந்து வேலைக்கு போகாமல், நீங்கள் வேலைக்கு போனால் தான் சுயமரியாதை. என்ன தான் இயந்திரங்கள் பெருகினா கூட, இயந்திரங்கள் எல்லா வேலையும் நம்ம செஞ்சால் கூட நம்ம வேலைக்கு போனால் தான் நமக்கு ஒரு சுயமரியாதை, ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியும், தன்னம்பிக்கையாக வாழ முடியும். வேலைக்கு போகணும். அது வந்து நீங்கள் இந்த உலகத்தில் வந்து நம்ம வேலைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா கூட நம்ம வேலைக்கு போகணும். அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழணும். பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு இயந்திரங்கள் ஒரு காரணம். இயந்திரங்கள் வந்து ஒரு நிறைய மனித உழைப்பை வந்து மிச்சப்படுத்துகிறது. மனிதர் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய பேர் உழைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சோம்பேறித்தனத்துக்கு காரணம் எல்லாமே இந்த இயந்திரங்கள் தான். இன்றைக்கி நிறைய பேர் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். சோம்பேறிகளாக எதுவுமே செய்யாமலே வாழ்ந்து விட முடியும். வாழ்நாள் முழுவதும் நம்ம எந்த ஒரு உழைப்பு தொழில் எதுவுமே ஈடுபடாமல் வாழ்ந்து விட முடியும்
அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்குற ஒரு வாழ்க்கை தான் சோம்பேறித்தனத்துக்கு காரணமாக இருக்குது. பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கு, இன்றைக்கி அடிமையாக இருக்கிறாங்க. இவ்வளோ நவநாகரிக உலகத்தில் கூட பெண்கள் அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு இந்த இயந்திரங்களும் ஒரு காரணம், இயந்திர அறிவியல் உலகம் ஒரு காரணம். இப்படி போயிட்டுருக்கு. சரி, ஓகே.